இறந்துட்டார் ஆள். இல்லை. ஆனால் இவர் இப்போ இதோட அனுபவம் இல்லை. ஏன்னா எங்கே இருந்தாலும் வரக்கூடிய சாத்தியக்கூடிய ஆள் வருவார். இதோட இருந்தால் சரி வந்து வந்து சேர்ந்துருப்பார். அப்படி அந்த வழியை வந்து வழியில் எடுத்து வந்துட்டினா நான் இதில் காட்டே இல்லை உங்களுக்கு. என்னென்னு சொன்னால் அந்த காற்று வந்து எங்களுக்கு ஒரு மேரி இருந்தது. இந்த பாருங்க அதில் வளர்த்தி இருக்கணும், வழியில் எடுத்து அந்த வளர்த்தி இருக்கணும். இரவும் இறங்கி தேடி பன்னெண்டு மணி மட்டும் தேடினா தேடி வந்து 4 போட்டில் எல்லாம் போய் எல்லாம் லைட்டு சுத்தவர் லைட் அடித்து பார்த்து விட்டு கிடைக்கல. அவர்கிட்ட விலை பாட்டடிக்கலாம் போய் வந்தது விளைஞ்சிருக்கு. அதே பேருக்கு நீர் ஓட்ட அடிச்சிருக்கும். வெள்ளம் கூட தானே. அப்போ ஓட்ட அடிச்சிருந்தா மூக்கில் உப்பு தண்ணி தானே. உப்பு தண்ணி அடிக்கி சிரசி குழைச்சி அடித்தா கண்ட்ரோல் பண்ணலாம் வந்திருக்குமா. பட்டர் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அவருக்கு ஆளை மடக்கிடும். முறையாக படுமையாக இருந்தால் ஒன்றும் செய்யலாம். தாங்கக்கூடிய போய் அடைஞ்சுதான் போகுது. வெள்ளம் ஓட இல்லை, வெள்ளம் நீரோட அடையுது. அதே எப்படி தேடுறது என்னதை பார்க்கறது? ஐயா அதில் போராக்கில் போகணும்னு சொல்லுங்க. அப்படி போகலாம் ஐயா காற்றுக்கு. வணக்கம் ரோவலே. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் கார்னர் பாலத்தில் தான் நிற்கிறோம். நிறைய யூடியூபர் மேலே போட்டிருப்பினும் இந்த கார்னர் பாலம் வந்து நேற்று அந்த புயலுக்கு எப்படி இருந்தாண்டு, அதாவது இந்த கார்னர் பாலமே வந்து கடலால் மூழ்கி இருந்தது. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா கார்னரை சேர்ந்த ஒரு ஐயா ஒரு ஆள் மீன் பிடிக்க உள்ளுக்கு இறங்கி இருக்கிறார். அவர் ஒரு 100 மீட்டர் தொலைவில் பார்த்திங்கள்டா இன்றைக்கு பொடியை அதாவது சடலமாக மீட்கப்பட்டு கொண்டு வந்துக்கிறார். என்ன நடந்தன்னு பார்த்திங்கள்டா அவர் வந்து நேற்று தொழிலுக்கு போய் அதில் ஒரு 100 மீட்டர் தள்ளி இருக்கிற வேலைக்குள்ளே பார்த்திங்கள்டா சிக்கப்பட்டு இறந்துட்டார். அந்த காணொலி தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அவர்கிட்ட மகன் வந்து எப்படி நடந்தண்டு எல்லாம் இதில் சொல்லுவார். அதாவது இந்த புயலால் பார்த்திங்கன்னா ஒரு சோகமான விஷயம் இந்த கார்னரில் நடந்திருக்கு. அதுக்கு முதல் பார்த்திங்கன்னா எங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டு இருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் அவங்களோட சங்கம் நம்பர் தந்து விட்டவங்க தான் அவங்கள அடித்து கேட்டுனேன். இப்போ உங்களோட சங்கம் பார்க்க ஒன்று வந்தேன். எனக்கு இல்லையா அவங்க தொழிலுக்கு போகிறாங்க. அவங்கள்ட்ட நம்பர் இல்லைன்னு சொல்லி நான் அவங்க போனாருக்கு அடிச்சுக்கு சொல்லிடலுமோன்னு சொல்லி அவங்கள்ட்ட எங்களை வள்ளத்தை எடுத்துட்டு அவங்கள்ட்ட தேட பாருங்க. அவங்க தர்றாங்களும் தெரியாண்டு இப்போ எங்களுடைய ஆக்கள் போயின்னா அவங்க தேட வந்தான்னு சொல்லி போய் வீட்டுக்காரர் நேரம் 3 மணிக்கு தொழில் போனவர். காலையில் போய் பார்த்தவங்க 2ஆம் தரம் தொழில் பார்க்க போனவர். 2ஆம் தரம் தொழில் பார்க்க போகும்போது காணையில் நேற்று போனவர் இன்றைக்கு இந்நேரமாக போச்சு ஆளை காணையில் தடுத்துருக்கிறோம். எத்தனை வயது? 63 வயசு ஆளுக்கு. போட்டில் போனவர் நடந்து தான் போனவர். நடந்து தொழில் போனாள் தான். அவரோட என்ன பேர் அப்பா? அப்பா கிருஷ்ணமூர்த்தி நடேஸ்வரம். எத்தனை மணி போல உங்களுக்கு தெரியும் காணொலி? எங்களுக்கு ஒரு 7 மணிக்குள்ளே தான் தெரியும். நேற்று நல்லா காத்தடிச்சது தானே. இந்த இதே பட்சம் இப்படியே இதில் வைங்க, பின்னுக்கு வைங்க, இதில் வைங்க. எத்தனை மணி போல தெரியுமா காணொலி? 7 மணி. எத்தனை வயது அப்பாவுக்கு? அப்பாவுக்கு 62 வயது. என்ன போட்டில் போனவரா? இல்லை நடந்து போனவர். இது இதில் இவ்வளோதையும் இந்த இடத்துல இப்படியே அங்கால தண்ணி தான் வெளில தானே அப்படியே அங்கால வரும் தண்ணி பாய்ஞ்சது இதால். ஓ இதை நான் இரவில் வெள்ளம் எடுக்கும். இப்படி எத்தனை மணி போல போனவர்? வீட்டேருந்து 2:30 வலிக்கிட்ட வரோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் எந்த இடம் இருக்கிறது காரணம் யார் எங்க அதான் இந்த பரணம் இந்த ரோஜா பாராடி அந்த பாராடி விளங்க முங்கோட இரவு கூடி தேடி கொண்டு தானே இருக்கிறீங்க. இரவு இறங்கி தேடி இரவு 12 மணி மட்டும் தேடினா தேடி கொஞ்சம் 4 போட்டில் எல்லாம் போய் எல்லாம் லைட்டு சுத்தவர் லைட் அடித்து பார்த்து விட்டு கிடைக்கல. அவர்கிட்ட விலை பாட்டடிக்கலாம் போய் வந்தது. இல்லை நாங்களாம் எங்கள் சித்தப்பாக்கள் நாங்கள் இல்லைன்னு போய் பார்த்தோம். அரசாங்கம் என்ன மாதிரி என்ன செய்யுது? அரசாங்கத்தை நாங்கள் ராத்திரி நாங்கள் இனிமேல் நினைச்சது அவர் கொஞ்சம் கடலில் கொஞ்சம் பிஸியாக போலாங்க వాళ్ళకి. அப்போ பெரும்பாலும் நாங்கள் நினைச்சது இங்கே நாங்கள் திசை மாறி உங்களை ஊரி பக்கம் போயிட்டார் ஆகணும். அங்காலையும் போல தண்ணி தான். ஓ அங்காலையும் போகல நடந்து அவ்வளோ தாழ்வம் இல்லை. அப்போ அவர்கிட்ட இடத்துக்கு நோக்கி இஞ்சாலி பக்கம் போனால் தாழும்.
இந்தியாவில் வந்தால் இல்லை இவ்வளவு தானே அவர் திசை மாறி தான் நான் போய் நிறைய தெரியல ராத்திரி அப்போ நாங்களும் மேலே நேர்காரருக்கு இப்போ அறிவிக்க ரிப்போர்ட் அங்கே போக மாதிரி தான் நினச்சா தாங்கள் தேடுற மாட்டேன் ஓ இப்போ நாங்கள் இப்போ வந்து என்ட்ரி போட அப்புறம் இப்போ வந்து என்ன மாதிரி என்ன பார்க்க வந்தோம் அப்படியே தாங்கக்குள்ளாக போய் அடைஞ்சுதான் போகுது வெள்ளம் ஓட இல்லை வெள்ளம் நீரோட அடையுது அது எப்படி தேடுறது என்னதை பார்க்கறது ஐயா அதில் போராக்கில் போகணும்னு சொல்லுங்க அப்படி போயிடலாம் ஐயா காற்றுக்கு கேட்கல நீ கேட்குறோம் அதான் நாங்களும் திரும்பி பார்க்குறேன் ஃபோன் கொண்டு போயிலையா எல்லாம் பாருங்க தாங்கக்கூடிய திறமசாலிகளை தான் விட்டது இப்போ அவையே போட்டால் வெள்ளம் அடைஞ்சு தான் போகுது தாங்கியோட இல்லை அடைஞ்சான் போகுது நீருக்கு அடைஞ்சா போகுது வெள்ளம் இதுத்தோட இல்லை தாங்களுக்கு கூட இல்லை அடைஞ்சான் போகுது வெள்ளம் காற்று 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 அடைஞ்சு வெள்ளம் காற்று நீர் அமர்த்தி கொண்டு நிற்குது நீர் ஓடிக்கொண்டு இருந்தால் வெள்ளம் தூக்கி மற்ற பக்கம் அடிக்கிறேன்னு நிற்குது இப்போ இன்ஜின் ஓடின படிகள் இப்போ வயலும் தொழிற்சேர்த்து போட்டு வந்து நிற்கிறாங்க அவங்க இப்போ தற்சமயம் பெற மாட்டாங்களாண்டல் நேவி போலீஸ்கார கடற்கரை அவை வந்து எங்களை கேட்குறேன் இன்ஜினோட போட்டு இடம் நாங்கள் வரணுமா இன்ஜினோட அவை வந்து தேடுற மாதிரி நாங்களும் தேடுறோம் தானே அவை என்ன சுழியோடி பார்க்கக்கூடிய ஆல்பம் இல்லை இது அவ்வளோ ஆல்பம் இல்லை அது நடுப்பதிவு பள்ளத்துக்கு போனால் சுழியோட வண்டி இடம் இருக்குது அதுக்கு போக தேடியும் பிரயோஜனம் இல்லை தான் முதல் இப்படி ஏதாவது சம்பவம் இதுக்கு நடந்ததோ இல்லை இல்லை போன வருஷம் 2 பேர் காணாமல் போய் அது காலையில் 6 மணிக்கு காணாமல் போனவே பின்னர் 3 மணிக்கு பிடிச்சிட்டோம் ஆக்களை பிடிச்சது அது அங்கே ஒரு ஹோட்டலுக்கு போய் திசை தெரியாமல் போய் இருந்து ஆக்களை பிடிச்சின்னு வந்தாங்க இதே மாதிரி இப்போ ஹோட்டல்கள் எல்லாம் பார்த்தாச்சு ஒன்றுக்கே இல்லை 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 இப்போ விடவும் இல்லை ஆனால் இவர் இப்போ இதோட அனுபவம் இல்லை என்னென்ன எங்கே இருந்தாலும் வரக்கூடிய சாட்டியக்கூடிய நாள் வருவார் அதான் இதோட இருந்தால் சரி வந்து சேர்ந்துருப்பார் அப்படிமா அது பிரச்சனை இல்லை அது உங்களை நம்பிக்கையாக தெரியும் இது வேறு ஒரு கரை ஏறினார் சொன்னாலும் கூட ஏதோ ஒரு வழியில வந்து சேர்ந்திருப்பார் ஆள் இல்லை ஆள் பேணி தேடி கண்டுபிடிக்கிறதான் வேலை விளைஞ்சிருக்கு அதே பேருக்கு நீர் ஓட்ட அடிச்சிருக்கும் வெள்ளம் கூட தானே அப்போ ஓட்ட அடிச்சிருந்தா மூக்கில் உப்பு தண்ணி தானே உப்பு தண்ணி அடிக்கி சிரசி வளைச்சி அடிச்சா கண்ட்ரோல் பண்ணலாம் வந்திருக்கும் உரைப்பு தன்மை இருக்கும் மற்றது நேற்றைக்கு சொரியும் பட்ட அந்த கடலில் சொரியும் ஒன்று இருக்கு உயிருக்கு ஆபத்து மூச்செல்லாம் வேற இருக்கும் நிறைய காலம் அவற்றை தம்பியாட்டமான பட்டது நிறைய சொறி அப்போ அந்த சொறி கட்டுற ஒரு படமாக இருந்தால் வேறு இதில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்க மாட்டார் அது என்ன நடக்கும் பட்ட உடனே நெஞ்சுகள் எல்லாம் வந்துருக்கு மூச்செல்லாம் வராது இருமெல்லாம் வந்துட்டு இருக்கும் நெஞ்செல்லாம் இருக்கு அப்படியே ஆளை இருக்கு இல்லை இல்லை அது இந்த எல்ஜிடி வேல்பு இந்த வேல்பு இருக்கு இல்லை அது மாதிரி சின்ன வேறு நீளம் வந்து உலக்கப்பட்டால் உடனே படித்தா அடிக்கிற கூட பட்டு முடியத்தான் அப்புறம் இந்த இருமல் தன்மையில் அப்படி எல்லாம் நிதல் வந்து நெஞ்செல்லாம் பூட்டி அதற்கு பட்டரு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அவருக்கு ஆளை மடக்கிடும் முறையாக படுமையாக இருந்தால் ஒன்றும் செய்யலாம் போன ஐயா பார்த்தீங்கன்னா அந்த விலைக்குள்ள போட்டு இறந்துட்டாராம் இப்போ தூக்கி கொண்டு வரினவன் இங்கே தூக்கி கொண்டு வரினவன் வந்தால் தூரத்தில் தூக்கினேன் பாருங்க போட்டுக்கு மேலே ஏற்றினவன் கிடச்சிட்டாராம் பாப்போம் இப்போ கரைக்கு கொண்டு வர போயினோம் போலீஸார் வந்து கரைக்கு கொண்டு வர சொல்லிட்டு நம்ம ஏற்றி கொண்டு வர போயினவன் அங்கே இந்த வருது என்னவாம் ஐயா கண்டாச்சா என்ன இறந்துட்டாரா அந்த இறந்த ஐயா அந்த பொடி வந்து அந்த கடலுக்குள்ள அந்த தூக்கி கொண்டு வரினோம் வழியிலாங்க அந்த கப்பலில் தான் கொண்டு வந்துடினோம் அகலெல்லாம் வந்துட்டு நம்ம பொடி உள்ள வழியில் வேறு எதான்ட்டு பார்ப்போமே கொண்டு வரி நம்ம பொடியை பார்ப்போம் இறந்துட்டார் வெள்ளத்தும்
கல்ல போன கிடத்தாங்க அங்கே கீழே சொல்கிறேன் வந்தவற்ற பொழியை வந்து வெளியில் எடுத்து வந்துட்டினா நான் இதில் காட்டு இல்லை உங்களுக்கு என்னென்னு சொன்னால் அந்த காட்டில் வந்து எங்களுக்கு ஒரு மேடி இருந்தது இந்த பாருங்க அதில் வளர்த்தி இருக்கணும் வெளியில் எடுத்து அந்த வளர்த்தி இருக்கணும்